வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்குரிய பார்ட் பி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பவர் ஆளுநர். ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். ஆரிய சமாஜ இயக்கத்தை தொடங்கியவர் சுவாமி தயானந்தர். மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் அக்பர். இந்தியாவின் முப்படை தலைவர் குடியரசுத் தலைவர். இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக 2 முறை பொறுப்பேற்றவர் முகமது அமீத் அன்சாரி. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தனி அரசியல் அமைப்பு சட்டம் உள்ளது? காஷ்மீர். டெல்லியில் உள்ள செங்கோட்டையை கட்டியவர் ஷாஜகான். அரசியலமைப்பின் பாதுகாவலனாக இருப்பது உச்சநீதிமன்றம். நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 1968. சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8. ஐநா சபையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? நியூயார்க். இந்திய பாராளுமன்றத்தில் இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1947. 1915ஆம் ஆண்டில் ஆங்கிலேய அரசால் நைட்ஹுட் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் ரவீந்திரநாத் தாகூர். சர்வதேச நீதிமன்றம் எத்தனை நீதிபதிகளை கொண்டது? 15 நீதிபதிகள். நீதிபதிகளின் சம்பளம் தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது. உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15. ஹரிஜன் என்ற வார்த்தையை முதலாக பயன்படுத்தியவர் காந்தியடிகள். ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். தைராய்டு புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுவது ரேடியோ அயோடின். நோய் தடுப்பு தன்மைக்கு தேவையான புரதம் குளோபுலின். இதய நோய்க்கு சிறந்த உணவு குறைந்த கொழுப்பு குறைந்த உணவு. கீழ்கண்டவற்றில் எந்த நோய் பாக்டீரியாக்களால் உருவாக்கப்படாதது? டெங்கு. மஞ்சள் காமாலை நோய் சிகிச்சைக்கு பாரம்பரிய முறையில் பயன்படுத்தப்படும் மருத்துவ தாவரம் கீழாநெல்லி. இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இப்போ 2024 நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. காற்றை மாசுபடுத்தும் பொருட்கள் இந்த அடுக்கை பாதிக்கிறது. ஓசோன் அடுக்கு. ஓசோனை பாதிக்கக்கூடியது குளோரோஃப்ளோரோ கார்பன், CFC அப்படின்னு சொல்கிறது. இரைச்சல் மாசிற்கு எடுத்துக்காட்டு மோட்டார் சைக்கிள் ஒலி. தீவிர நீர் மாசிற்கு காரணம் தொழிற்சாலை கழிவுகள். புகையிலையில் உள்ள நச்சுப்பொருள் எது? நிக்கோட்டின். கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது வாயு சுழற்சி அல்ல? பாஸ்பரஸ். சுற்றுச்சூழல் மாறுவது மனித நடவடிக்கைகளால். வேகமாக ஓடுவதால் மூச்சு வாங்குவது ஏன்? நுரையீரலில் அதிகமாக சேர்த்து வைக்கப்பட்ட காற்று வெளியேறிவிடுவதால். நமது இதயம்
நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்கிறது? 72. எலும்பில் உள்ள வேதிச்சத்து கால்சியம். உலக உணவு தினம் அக்டோபர் 16. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. நமது உடலில் நோய் கிருமிகளை எதிர்த்து போராடுவது இரத்த வெள்ளை அணுக்கள். ஒவ்வாத இரு பிரிவு இரத்தத்தை சேர்த்தால் அதன் நிலை இரத்தம் கட்டிக்கொள்ளும். அனைத்து பிரிவினருக்கும் பயன்படும் இரத்த பிரிவு ஓ பிரிவு. இரத்தத்தில் எத்தனை பிரிவு உள்ளது? 4 பிரிவுகள். மனிதனுக்கு தேவையான முக்கிய உணவு சக்தி கார்போஹைட்ரேட். உடலுக்கு சக்தி எப்படி கிடைக்கிறது? உணவு எரிக்கப்படுவதால். உடலில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது இன்சுலின் சுரப்பிகள். மனித உடலில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளது? 75%. பச்சை காய்கறிகள், பழங்கள், தாய்ப்பால் ஆகிய உணவுப் பொருட்களில் உள்ள வைட்டமின்கள் வைட்டமின் சி. இரத்தம் உறைதலின் பயன் என்ன? அதிக இரத்தம் வெளியேறாமல் தடுக்கிறது. ஆரோக்கியமான இரத்தம் எப்படிப்பட்டது? அதிக அளவு இரத்த சிவப்பணுக்களை கொண்டது. மழைநீரில் உள்ள வைட்டமின் எது? வைட்டமின் B12. பிளேக் நோய் இதனால் பரவுகிறது. தெள்ளுப்பூச்சி. மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் காற்றின் அளவு எவ்வளவு? 15,000 லிட்டர். பளபளப்பாக்கப்பட்ட அரிசியை பயன்படுத்துவதால் நாம் இழக்கும் வைட்டமின் எது? வைட்டமின் பி சத்து. ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக இருக்கும். தேங்க்யூ.